கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கண்மணி மாறி மாறி முறைச்சுக்கிட்டும் திருப்பிக்கிட்டுமே நின்றுட்டு இருக்காங்க. இத பாக்குற காவேரிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்தாங்க, இப்ப என்னடானா இந்த அளவுக்கு மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்மணிக்கு ஜீவா கால் பண்ணி, கண்மணி உனக்காக கார் அனுப்பியிருக்கேன். அந்த கார்ல அந்த செஃப்பும் கூட்டிட்டு வந்துருன்றாங்க. ஜீவா நானே வந்துருவேன் ஜீவா, என்கிட்ட தான் பைக் இருக்குல்லன்றாங்க. அதுலலாம் 1 ஹவர் ஆகும். இந்த கார்ல சீக்கிரம் வந்துடுவேன். செஃப்பையும் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தேன்மொழி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அங்க செஃப் இருக்காரே அவரையும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு நம்ம தேன்மொழி போயிட்டு, அன்பு செஃப் உங்களை கண்மணி அவங்க கார்ல கூப்பிட்டுட்டு போறாங்களான்றாங்க. இல்லைங்க, நான் வேற ஒரு டிரைவர் நல்ல டிரைவரா பாத்துக்கிறேன், எனக்கே டிரைவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் சீன் போட, கண்மணிக்கு தேன்மொழி டைம் ஆகுது, அங்க கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, செஃப் வந்தாதான் அங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி அன்பும் வேற வழி இல்லாம கார்ல போறாங்க. 2 பேரும் ஒண்ணா ஒண்ணா கார்ல போறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்திலேயே இருக்காங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எலியும் பூனையுமா அடிச்சுட்டு இருந்தவங்க இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம வெண்ணிலா கார்ல போயிட்டு இருக்காங்க. அன்பு கண்மணி பின்னாடி தேன்மொழி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பாக்குறதும் வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்ன இது, 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப ஒன்னா சுத்திட்டு இருக்காங்களே. இல்ல இல்ல, இத நடக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் தான் அன்பு கூட ஜோடி சேரணும். அதுக்கு இந்த கண்மணி உயிரோட இருக்கக்கூடாது. கண்மணியை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணியை போட்டு தள்ளுறது தான் இதுக்கு ஒரே ஒரு வழி. ஏற்கனவே கண்மணியோட கதையை முடிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. அதுக்கு பதிலா அந்த சிவகாமி அன்கான்சியஸ்க்கு போயிட்டு திரும்பவும் கான்சியஸ்க்கு என் உயிரை எடுத்துட்டு இருக்கா. முதல்ல இந்த கண்மணியோட உயிரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்களை செட் பண்ணி கண்மணியோட போட்டோஸ் எல்லாமே எடுத்து அனுப்புறாங்க. அனுப்பி என்ன ஆனாலும் சரி இவ உயிரோட இருக்கவே கூடாது. இவளை இம்மீடியட்டா இவளை ஆக்சிடென்ட் பண்ணியே ஆகணும். அப்பவே ஸ்பாட்லயே அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப மெசேஜ் பண்றாங்க. ஆளுங்களும் போட்டோ பாக்குறாங்க. இப்ப கண்மணியோட கார் வருது. கரெக்டா கண்மணியோட காரை இடிக்க கண்மணிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அன்புவுக்கு லைட்டாவும் தேன்மொழிக்கு லைட்டாவும் தான் இருக்கு. அன்பு கண்மணியை பார்த்து, கண்மணி என்னாச்சு கண்மணி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. ஆனா அன்புன்னு சொல்லிட்டு கண்மணி கண்ணை மட்டும் முழிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம கண்மணியை அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால இமீடியட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும். 2 லேக்ஸ் பணம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அன்போட கையில 1 ரூபாய் பணம் கூட கிடையாது. அன்பு கையில இருக்க மோதிரம் செயின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விக்கிறாங்க. அப்ப கூட பணம் பத்துறதே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, சரி வேற வழி இல்ல, பாட்டி கிட்ட நம்ம பணத்தை கேட்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி கண்மணி ரொம்பவே சீரியஸா இருக்கா, எனக்கு இமிடியேட்டா பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் கொடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கண்மணியா செத்தா சாகுட்டுண்டா, அவளால தானே நம்ம பிசினஸ் ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆச்சு. அவ உயிரோடு இருந்தும் என்ன பிரயோஜனம், இல்லாமலும் என்ன பிரயோஜனம், அவ சாகிறதே மேலுன்னு சொல்றாங்க. பாட்டி 1000 தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அவ என்னுடைய ஒய்ஃப், அவ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும், தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதும் உடனே சிவகாமி அன்பு இங்க பார், என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, அதை வித்து கூட நீ கண்மணியோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லி நகையை கொடுக்குறாங்க. சிவகாமி என்னை மீறி அந்த நகை மட்டும் அன்பு கிட்ட போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியே போறதா இருக்குன்றாங்க. இந்த மாதிரி கல் நெஞ்சுக்காரங்க வீட்டுல இருக்கிறத விட வசதி வாய்ப்பு இல்லாம என் பையன் கூட இருக்கேன். இது எதுவுமே நீங்க போட்ட நகை கிடையாது. என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா எனக்காக போட்ட நகை. என் மருமக உயிரை காப்பாத்துதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. நான் இந்த நகையை கொடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு சிவகாமி அந்த நகையை எடுத்துட்டு அன்பு கூட கிளம்பி போறாங்க. வெண்ணில ஒரு பக்கம் சீரியஸா இருக்காளா, ஆபரேஷன் பண்ணா உயிர் பொழைச்சிடுமா, இந்த இடியட்டுங்களுக்கு என்ன சொன்னேன், எப்படியாவது ஸ்பாட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனா எவனும் கேட்கல. இப்பவே போறேன், அவளை ஹாஸ்பிட்டல்லே அவ கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிவு பண்றாங்க. இப்ப அன்பு எப்படி நம்ம கண்மணியோட உயிரை
வெண்ணிலாவை மீறி காப்பாத்த போறாங்க. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே வெண்ணிலான்ற விஷயம் மட்டும் அன்புக்கு தெரிஞ்சா வெண்ணிலாவோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.